ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் பாலையா, அதாவது மிக்சர் வெஜிடபிள் கறி. நான் இந்த இந்த ரெசிபிக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன் வெஜிடபிள்ஸு சௌச்சௌ, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எடுத்திருக்கேன். இதில் க்ரீன் பீஸ் இருந்தாலும் க்ரீன் பீஸும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நமக்கு கறி பண்ணி முடிச்சுட்டு பன்னீர் வேணுனாலும் பன்னீரும் சேர்த்துக்கலாம். நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் இதில் 2 விசில் வரும்படியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நான் ஒரு அரை பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பீசஸ்ஸு போட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருவோம். நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருந்தேன், அதை இதில் போட்டுட்டேன். இதில் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுத்தோம். நான் இப்போ 2 தக்காளி மிக்சியில் அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி விடாமல். அது இதில் சேர்த்துக்க போகிறேன். இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, காய்கறியில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி சேர்த்துக்கணும். நான் இது ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா வதங்கிடுத்தோம். இப்போ நான் வெந்த காய்கறியை இதுக்குள்ளே நான் சேர்க்க போகிறேன். அதாவது இந்த மிக்சர் வெஜிடபிள் கறி வெஜ் பாலையான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது நான் மத்தியானம் லஞ்சுக்கும் எடுத்துட்டு நைட்டு டின்னருக்கும் சப்பாத்திக்கும் இதே தான் தொட்டுக்க போகிறேன். அதுதான் இது இப்போ வெஜிடபிள்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு பார்க்கலாம். இது கூட சேர்ந்து நல்லா ஒரு கொதிக்கட்டும். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் வேணும் போல் இருந்தது, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். காரம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த கிரேவி கரெக்டாக இருக்கும். கடைசியில் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொத்தமல்லியை தூவியாச்சுன்னா நம்மளுடைய ஹெல்த்தியான வெஜ் பாலையா மிக்சர் வெஜிடபிள் கறி தயாராகிடும். இதை நம்ம இப்படி இது பண்ணிவிட்டோம். கடைசியில் அதை நம்ம பன்னீர் வேணும்னா நான் சொன்னேன் இல்லையா, அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம சேர்த்துட்டோம்னா பன்னீருக்கு பன்னீரும் ஆகிடும். குழந்தைங்களும் நல்லா அதை விரும்பி சாப்பிடுவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் பாலையா தயாராகிடுத்து. சப்பாத்திக்கும் நான் அது தொட்டுக்கலாம், லஞ்சுக்கும் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சப்பாத்திக்குள்ளே சைட் டிஷ் தயாராகிடுத்து. மத்தியானம் லஞ்சுக்கும் சைட் டிஷ் தயாராகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, ஆர்ஜி குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. கடைசியில் நம்ம பாத்திரத்தில் இதில் விட்டுட்டோம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கூட நல்லா ரிச்சாக டேஸ்ட்டு கொடுக்கும்.